ஜனா சொல்றாங்க, சாவி கொத்த அவ்வளவு ஈஸியா ஒப்படைச்சிட மாட்டேன். அதுக்கு நிறைய போட்டி நடத்தணும். அதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க கையில தான் குடும்ப பொறுப்பை ஒப்படைப்பேன். மீனாவுக்கும் தமிழுக்கும் போட்டி நடக்குது. மீனா சொல்றாங்க, 30 பேர் சாப்பிடணும். நீ சமைக்கிறத பார்த்தா 10 பேத்துக்கு கூட காணாது போல இருக்க. தமிழ் பரிமாறுறாங்க. சாப்பிடுறவங்க சொல்றாங்க, இப்படி அரை வயிறு கால் வயிறுன்னு போட்டா எப்படிமா? மீனா சொல்றாங்க, அண்ணே எந்திரிச்சிடாதீங்க. கணேஷ் சொல்றாரு, தங்கச்சி தான் ஜெயிச்சிச்சு. தமிழ் சொல்றாங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான டிசைன்ல புடவை எடுத்துட்டு வந்திருக்கேன். ரெடிமேட் கடைக்கு மீனா கூட்டிட்டு வந்திருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க, உங்களுக்கு பிடிச்சத எடுத்துக்கோங்க போங்க. மீனா புடவை எடுத்து கொடுத்தவங்க வந்து ஜனா கிட்ட சொல்றாங்க, உங்க மருமக எங்களுக்கு பிடிச்ச மாதிரி புடவை எடுத்து கொடுத்துருக்காங்க. ஜனா சொல்றாங்க, இத்தனை வருஷமா என்கிட்ட இருந்த பொறுப்பு முழுக்க நான் உன் கையில நான் ஒப்படைக்கிறேன். இத பார்த்த தமிழ் சிரிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. சிபியும் சந்தோஷப்படுறாரு, தமிழோட கைய பிடிச்சுக்கிறாரு. நாளை சந்திப்போம்.